முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் விரைவில் சிறைக்கு செல்வார்கள் என்று சட்டப்பேரவையின் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி பி ஜெயராமன் தெரிவித்திருக்கிறார். திருப்பூரில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தின கொண்டாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கண்ணபிரான் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான பொள்ளாச்சி பி ஜெயராமன், சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயகுமார், பொன் ஜெயசீலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் உரையாற்றிய பொள்ளாச்சி பி ஜெயராமன், திமுக ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக சாடினார். மதுபான ஊழலில் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு சென்றது போல முதலமைச்சர் ஸ்டாலினும் விரைவில் சிறைக்கு செல்வார் என்று அவர் தெரிவித்தார். இன்றைக்கு எல்லாவற்றிலும் லஞ்சம் லாவண்யம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த கட்சி என்றால் அது திமுக தான். சட்டமன்ற தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 10 அமாவாசையிலே சந்திக்கிற நேரத்திலே நிச்சயமாக ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியிலே இருக்க மாட்டார்.